வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 7 இன்னைக்கு அசிரியன் மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அசிரியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இனக்குழுனுடைய மக்கள். இவங்க மெசபட்டோமியாவில் பேரரசுகள் இருந்த சமயத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றியான குறிப்புகளும் வரலாறுகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க முழுசாக அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. அது உண்மை கிடையாது. ஏன்னா ஈராக்கு, ஈரானு, துருக்கி, சிரியா இந்த மாதிரியான பகுதிகளில் அவங்க அதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு பெரிய இனப்படுகொலை அப்படின்றது தொடர்ந்து நடந்தா இருந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த டேட்டை சூஸ் பண்ணதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அதுதான். 1933 ஈராக்கில் சிமெல் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இந்த அசிரியர்கள் வந்து இறந்து போனாங்க. அவங்கள குறி வச்சு தாக்குதல் நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயன்றது இவங்களுக்கு நடந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் பழைய பகுதிகளுக்கு ஸ்வீடனு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் போய் மறுபடியும் அந்த பகுதிகளில் வாழ ஆரம்பித்தாங்க. இப்படி பல வருடங்கள் தொடர்ந்ததுக்கப்புறம் 1970 இவங்களுடைய வம்சாவழிகளை சார்ந்தவங்க இவங்களுக்கும் தனியாக ஒரு கூட்டமைப்புகளை உருவாக்குனாங்க. அப்படி அந்த அசிரிய யூனிவர்சல் கூட்டமைப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த 1933 ஈராக்கினுடைய சிமெல் படுகொலை நடந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து அசிரியன் மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தியாகிகள் தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 7. நெக்ஸ்ட் ஏஜ்டு கேர் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அனுசரிக்கிறாங்க. இது என்னென்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 3,60,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க வயசானவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே. அவங்க மூலமாக கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் வயதானவங்க வந்து ஒரு பெரிய நன்மை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒருத்தவங்களாம் இவங்க மாறிடுறாங்க. வயசானவங்களுக்கு பணிவிட செய்கிறது அப்படின்ற சாதாரண விஷயம் இல்லை. ரொம்பவுமே பொறுமை தேவை. அவங்க எவ்வளவு தப்பான விஷயங்கள் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய பணிவிடைகளை செய்கிறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம், அந்த வேலையை செய்கிறது. ஸோ அப்படிப்பட்டவங்களை கொண்டாடுறதுக்காக தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதியோர் இல்லங்களில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா 83% வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் நிறைய பேர் முதியோர் இல்லங்களை எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க. ஸோ இப்படி வீட்லேயே இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வைக்கணும்ல. அப்படி வர வச்சு பார்த்துக்கக்கூடிய பர்சனாக தான் இவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் 20% செவிலியர்கள் இருந்தாலும் மற்ற 80% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெளியிலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க, தனியாக முன் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த எம்ப்ளாயீஸை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் ஏஜ்டு கேர் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 7. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐவரி கோஸ்ட்டில் ஒரு டேங்க. இது வந்து 1960 பிரான்ஸ்கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சிது. இவங்களுக்கான இந்த சுதந்திரத்தை ஊக்குவிச்சது, இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போயிட் போயிங்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன். இவர் ஃபஸ்ட்டு மருத்துவராக இருந்தார். அதை தொடர்ந்து அவங்களுடைய ஃபேமிலி கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு விவசாயியாகவும் மாறினார். அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசியல்வாதியாகவும் மாறிட்டார். அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் அந்த புரட்சிகள் அப்படின்றது அப்படியே போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த வெளிநாட்டில் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து சீர்திருத்தங்கள்லாம் அமைச்சாங்க. இவங்களும் ஐரோப்பியர்கள் தான். ஸோ அதனால் பெரிய லெவல் அடக்குமுறைலாம் இவங்ககிட்ட இல்லை. ஸோ அந்த சட்ட தீர்த்திருத்தங்களை அமைச்சதுக்கப்புறம் 1956 என்ன நடக்குதுன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சுய ஆட்சி அப்படின்றது உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டு இந்த ஹைப்பியோட் போகினி அப்படின்ற பர்சன் ஃபஸ்ட்டு ஜனாதிபதியாகவும் பதவியேற்கிறார். ஸோ இப்படி ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து 1960 அவங்களுக்கு முழுமையாக கிடைச்ச அந்த சுதந்திரத்தை தான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐவரி கோஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 7. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் த பொய்கா டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. 1819 நடந்த ஒரு நிகழ்வுனாலுமே கூட அவங்க இந்த ஸ்பெயினை வந்து எதிர்த்து ஒரு பெரிய போர்ன்றது நடத்திட்டாங்க ஆண்டின் மலையில். அந்த ஆண்டின் மலையை பொறுத்த வரைக்கும் அங்கே போருன்றது போயிட்டே இருக்குது. இவங்க மிகப்பெரிய தோல்விகளை தந்துச்சுட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொலம்பியா, வெனிசுலா, பிரிட்டிஷ்காரங்க இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்பெயினை எதிர்க்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலம்பியாவினுடைய ஒரு தீர்க்கமான ஒரு வெற்றியாக அதுக்கப்புறம் அவங்களுடைய வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றிகளுக்கான ஒரு காரணமாக இப்போ எங்கேயாவது ஒரு போர் நடக்குது அது தொடர்ந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நினைவு வரது பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி ஜெயிச்ச அந்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைவு கூறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கிறதுனால பேட்டில் ஆஃப் பொய்கா டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 7. வேணான்னு விலகினதுக்கு அப்புறமும் மனம் நினைவுகளோட போர் புரிய தொடங்கிறது. வெற்றியும் தோல்வியும் மனசை பொறுத்து தான் போல. மறுபடியும் உங்கள் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.